நேச்சர் வந்து தேவாலயத்தை இடிக்கிறான். ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அவர்கள் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. இப்போ தேவாலயத்தை இடிச்ச நிபுகாத் நேச்சரும் இறந்து போறான். அவன் ஸ்தானத்துல அவனுடைய மகனான பெல்ஷாத்சார் ஆட்சிக்கு வரார். அவன் ஆட்சிக்கு வந்ததும் இஸ்ரவேலின் சிறையிருப்பை பத்தியோ தீர்க்க தரிசனங்களை பத்தியோ அவன்கிட்ட சொல்றாங்க. அவங்களோட சிறையிருப்பு வருஷத்தை கணக்கு பார்க்கும்போது 70 வருஷம் முடிஞ்சிருந்தது. ஆனா உண்மையிலே 68 வருஷம் தான் முடிஞ்சிருந்தது. இதனால பெல்ஷாத்சார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, 70 வருஷம் ஆகி ஒன்றும் நடக்கல. தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அதுல மதுவை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறான். விருந்து நடந்துட்டு இருந்த அந்த டைம்லயே 2 ராஜாக்கள் படையெடுத்து வராங்க. ஒருத்தன் மேதிய அரசனான தரியு, அவன் பாபிலோனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அதை சாதாரணமா பிடிக்க முடியாது. அதோட சுற்றுச்சுவர் மட்டும் 90 அடி உயரம். அதோட அகலம் 10 ரதங்களை ஒண்ணா நிறுத்திடலாம். அதை உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. நெபுகாத் நேச்சர் அதை சாதாரணமா கட்டல. ஒரு பெரிய நதின்னு சொல்லப்படுற யூப்ரட்டிஸ் நதி அதை சுத்தி ஓடும். அந்த சுவரோட ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வழியா தண்ணி வெளியே வரும். நதி வழியா